ஒவ்வொன்றையும் பார்க்க பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் ராணி தாங்க பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு நம்ம மேல ரொம்ப பாசங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணின்னு இருக்கிறேன். ஐயா ஜூஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. கிழவன் நான் கொடுத்த ஜூஸை குடிச்சிட்டான். இப்ப அவனுக்கு லைட்டா கண்ணை சொருகிட்டு வரும். அவன் கொஞ்ச நேரம் படுக்கலான்னு ரூமுக்கு போவான். அந்த நேரத்தை யூஸ் பண்ணி அந்த கிழவனை தூக்கிருங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போனை வை. நீங்க யார் சொல்லி இங்க வேலைக்கு வந்தீங்க? அது வந்து அது ஏய் கவிதா, நேத்ரா சொன்ன தமன்னா மேடம் இவங்க தான் போல. அவங்க நம்மளை காப்பாத்த தான் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறாங்க. சொல்லுங்க தமன்னா மேடம். நீங்க தாத்தாக்கு எது கொடுக்கறதா இருந்தாலும் என்னாண்ட கேட்டுட்டு கொடுங்க. அவருக்கு சுகர் இருக்குது. நீங்க பாட்டுக்கு எதையாவது குத்துட்டு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ச்சே சொதப்பிருச்சே. நேத்ரா மேடம் சொன்ன மாதிரி இவ பெரிய ஆளா தான் இருக்கா. தாத்தா, உங்களுக்கு சுகர் அதிகமா இருக்குது. நீங்க ஜூஸ் குடிக்க கூடாது. அம்மா இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சுக்கிறேனாமா? ஏங்க அவதான் சொல்றான்ல, கொடுங்க அதை கொடுங்க. கொடுங்க அட, தாத்தா. கொடுங்கண்ணா. இல்ல, என்ன- இந்த ராணி சொல்றத கேட்க மாட்டேங்கிறீங்க. சாரி மேடம். சரி மேடம், நான் என் வேலையை பார்க்க போறேன். ஆ, ஏன் தமன்னா, அவளை உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதா? அப்புறம் என்ன ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்ட? இருங்க வந்துடுறேன். ஏய் ஏய், எங்க எங்க போற? ஓம் நம சிவாய. ஏம்மா ராணி, என்னம்மா குங்குமம் கொட்டிருச்சு, இப்ப என்ன பண்றது? ஏய் ராணி ராணி, இரு நானே அழிக்கிறேன். நீ போ. நீ வார நீ எதுவும் ஸ்டெயின் வா, பண்ணி வா, வா. நீ பார்த்து நீ குனிய பண்ணுமா? வேண்டாம், வா. தள்ளி போ.
வளரு, அத கொஞ்சம் பார்த்து நிதானமா எடுமா. சரியா? சரிம்மா. என்னாச்சு, கால் பண்ணியா? இல்ல நீ ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன், நான் ரீச்சபிள் தான் வருது. சரி, லைன் கட்சா நீ பேசிட்டு என்னாண்ட சொல்லு. ம். நல்ல வேலைமா, சரியான நேரத்துல அந்த ராணிக்கிட்ட இருந்து என்னை காப்பாத்திட்டீங்க. நீங்க வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே? சரி விடுங்க. ராணி இருக்கிற வரைக்கும் அந்த கிழவனை கடத்தி கொண்டு போய் காலி பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நான் ஒரு பிளான் சொல்றேன். உங்க கூட வந்தவங்க கிட்ட அந்த பிளானை எடுத்து சொல்லி அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கங்க, சரியா? சரிங்க மேடம், இப்பவே நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன் தமனா மேடம். ம், சரி. பொம்மையக்கா, எனக்கு என்னவோ மாதிரி இருக்குதுக்கா. தாடிகாரன் வேற தனியா போய்க்கிறான். அவரையாவது கூட கூட்டின்னு போயிருக்கலாம். அதுவும் இல்லாம குங்குமம் வேற கீழே கொட்டிச்சு. உன்னாண்ட கேக்கலான்னு பார்த்தா நீயும் வர மாட்டேன்ற. உனக்கு என்ன ஆச்சுன்னு ஆதி பெத்தமா அருள் வாக்குல சொல்லி கூட அத்த என்னால கண்டுபிடிக்க முடியல. எதுவா இருந்தாலும் நீயும் சரி, அந்த ஈஸ்வரனும் சரி, எப்பவும் என் கூட துணையா இருக்கணும். என்னது இது? எலுமிச்சை பழம் திரும்ப திரும்ப பொம்மையக்கா போட்டோ ஆண்டியே போய் நிக்குது. இது தானா நடக்குதா இல்ல ஏதாவது என்னாண்ட காட்டணும்னு நினைக்குதான்னு தெரியலையே. இன்னொரு தபா அங்க வந்து நிக்குதான்னு பாப்போம். இந்த பழம் அங்கிருந்து விழறதுக்கான சான்ஸே இல்லையே. அப்போ இது என்னமோ நமக்கு சொல்லதான் நினைக்குது. ராணி, அந்த எலுமிச்சை பழம் என்னதான் உனக்கு காட்டி கொடுக்க ட்ரை பண்ணுது. புரிஞ்சுக்கோ ராணி. அனி, அண்ணனுக்கு ரிங் போகுது. சரி, எடுத்து பேசு. நீ நல்லவனு நிரூபிச்சிட்டயா? நீ தாகன்னு சொன்ன இல்லையா? இந்தா குடி, உன் தாகத்தை தணிச்சுக்க. தாகம் தீர்ந்ததா? ரொம்ப நன்றிங்க. உன்னோட போன் அடிக்குது பாரு. உன் மனைவி பதட்டத்துல இருக்கா. முதல்ல போன் எடுத்து பேசு. சரிங்க ஐயா. ஹலோ அண்ணே, அண்ணி தான் ஃபோன் பண்ண சொன்னாங்க. ஏய், சும்மா இரு. முதல்ல போன வேலை என்ன ஆச்சுன்னு கேளு. அது வந்து அவங்கள நான் இன்னும் பார்க்கல, ஆனா பார்த்துருவேன்னு சொல்ல. அந்த சிவனடியார்கள் ஒருத்தரை பார்த்துட்டேன்னு சொல்லு. இவ்வளவு நேரம் என் கூட விளையாடினது ஒரு சிவனடியாரா? நான் ஒரு சிவனடியாரா பார்த்துட்டேன்.
நான் அப்புறம் பேசுறேன். ஏய் ஐயா, சித்தார்த், 4 வேதமும் தெரிந்த சிவனடியார்களை தேடிதானே வந்த. ஆனால் இன்னும் 2 சிவனடியார்களும் உன்னை தேடி வர வேண்டுமே. நான் மிகவும் கருணை கொண்டவன். என்ன நீங்களா? அதனால தானே தண்ணீரை கொடுத்த. ஆமாமா. உன் கேள்வி எனக்கு புரிகிறது. என்னை விடு. அவர்களை பார்க்கும் பொழுது நான் எந்த அளவு கருணை கொண்டவன் என்று உனக்கே புரியும். அவர்களை உன் வீட்டில் நடக்கின்ற விஜயரத சாந்தி பூஜைக்கு வர வைக்க சம்மதிக்க வைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. என்ன சொல்றீங்க? நான் சரியான நேரத்துக்கு வந்து விடுகிறேன். மற்ற இருவரையும் அழைக்க உடனே கிளம்பு. அவர்கள் இந்த காட்டுக்குள் தான் இருக்கிறார்கள். நீங்க கண்டிப்பா வந்துடணும். அப்ப நான் கிளம்புறேன். சிவமயம். அம்மா ராணி, தாத்தா சித்தார்த் உனக்கு ஃபோன் பண்ணானா? தாடிகாரன் ஒரு சிவனடியார பாத்துட்டேன்னு சொன்னா இன்னும் 2 பேரை கூட்டின்னு வரேன்னு சொல்லிக்கிறான். ஆ. ஹலோ ஹலோ ஐயா, நீங்க பேசுறது சரியா கேட்கல. ஹலோ, கொஞ்சம் டவர் கிடைக்கிற இடத்துல வந்து பேசுங்கய்யா. சரி சரி இருப்பா, கொஞ்சம் இருப்பா, நான் வெளியே வரேன். சரிங்க. சரிப்பா. சரிங்க. ஹலோ, இப்ப கேக்குதா? ஹலோ, இப்ப கேக்குதாப்பா? ஐயா, விட்டு விட்டு கேக்குதுங்கய்யா. இதோ கொஞ்சம் இருங்க, இதோ வரேன். கொஞ்சம் முன்னாடி போய் உங்ககிட்ட பேசுறேன், இருங்க. ஹலோ, இப்ப கேக்குதாப்பா? சொல்லுப்பா. கேக்குதான்னு சொல்லுங்க. நான் வீட்டை விட்டு வெளியே வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப கேக்குதுங்கய்யா. சரி, இப்ப என்னன்னு சொல்லுப்பா. ஐயா, உங்க அஞ்சலி ஸ்வீட்ஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். வீட்டுல ஒரு விசேஷம் இருக்குது, அதான் ஸ்வீட் ஆர்டர் கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷம். ஹே கிழவா, இத வச்சுதான் உன்னை மயக்கமாக்கி இங்கிருந்து தூக்க போறேன். லிஸ்ட் நோட் பண்ணிக்கங்கய்யா. நான் கடை நம்பர் அனுப்புறேன், நீங்க அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஆமாமா. சித்தி, தாத்தா இங்க ஏதோ ஃபோன் வந்துச்சுன்னு டவர் கிடைக்கலன்னு வெளியில போயிருக்காரு. இம்மா நேரமாவா பேசின்னு இருப்பாரு? தாத்தா மேல எப்பவும் ஒரு கண்ணு இருக்கணும்னு சொல்லிக்கிறல்ல. போய் வண்டியை ரெடி பண்ணுங்க, போங்க. சரி மேடம். ஏய், மயங்கியாச்சா? யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி தூக்குங்க. சரி மேடம். ராணி அம்மா இவ்வளவு பதட்டமா போறா? சரி சரி, என்னன்னு போய் பார்க்கலாம். வா போ, வாமா. இவன் இன்னும் சாகலையா? அப்ப லாரா? ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க. ப்ளீஸ், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க ப்ளீஸ். பணம். தமன்னா வெளியே தான் போனா. என்னாச்சுன்னு தெரியலையே. அந்த கிழவன் வேற போன்ல பேசிக்கிட்டே வெளியே போனாரு. தமன்னா வேற கிழவனை தூக்க பிளான் பண்ணிருக்கா. இந்த ராணி அவளும் வெளியே போயிருக்கா. அக்கா, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குக்கா. என்ன சொல்றீங்க?
சரிக்கா வாங்க போய் என்னாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி சரி வாங்க. ஏய் 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 நில்லுடா. ஏய், என்னை ஒண்ணும் பண்ணிடாத. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாத. ஏய் ப்ளீஸ் என்ன ஒண்ணும் பண்ணிடாத. ஏய் தாத்தா. ஏய் ஏய் உன்னை கொல்றப்பா. ஏய் ஏய், யாரு இவன்? கருப்பு முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு தமன்னாவை அட்டாக் பண்றான். அக்கா அக்கா இவன் தான் நம்மள போன்ல பிளாக்மெயில் பண்ணி நம்மள மிரட்டுறவன்க்கா. ஐயோ, என்ன மாமா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அப்ப இவன் இன்னும் சாகலையா? லாரா என்னவோ அவன் கதையை முடிச்சிருப்பான். ஒண்ணு தப்பு நான் பில்டப் பண்ணா. சாவு. மனு போய் உதவி பண்ணா. போடா போடா போங்க போங்க. விடுடா. ஏய் யாரா நீ? ஏய், விடுடா. ஏய் ஏடா நீ? யாரா நீ? உன்னை இறங்கு வாங்க. நீங்க ஓடுங்க. இறங்கு வாங்க. இறங்கு வாங்க. இறங்கு வந்து காப்பாத்துங்க. இறங்கு வாங்க. ஐயோ, இறங்கு வாங்க. அந்த புடிங்க. சீக்கிரம் வாங்க. நீங்க பாருங்க. என்னாச்சு மாமா? மாமா என்னாச்சு? தாத்தா அப்பா எழுந்திருங்க தாத்தா. தாத்தா என்ன தாத்தா எழுந்திருங்க தாத்தா. தாத்தா எழுந்திருங்க தாத்தா. என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ தமன்னா பெருசா ஒண்ணு அடிபடல. ஒன்னும் ஆகல தமன்னா. ஒன்னும் ஆகல பிரச்சனை இல்லையே. ஓகே தானே? தாத்தா 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 எழுந்திருங்க தாத்தா. தாத்தா அம்மா போலீஸுக்கு ஃபோன் பண்ணுமா. போலீஸா? ஐயோ ஐயோ வேணா பாட்டி, முதல்ல தாத்தா உள்ள கூட்டிட்டு போலாம். தூக்குங்க. எனக்கு எழுந்திருங்க. எழுப்புங்க. தாத்தா தூக்குங்க. தாத்தாவை தூக்குங்க. என்னங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்னமா நீ? ரெண்டு பேரும் அடிபட்டு கிடக்குறாங்க. இப்ப போய் 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்க. முதல்ல ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். அதுக்கப்புறம் எல்லாம் விசாரணை வச்சுக்கோ. வா வா தமன்னா. வாங்க. தூக்குங்க. தாத்தா மெதுவா மெதுவா. பாத்து தாத்தா. பாத்து வாங்க மெதுவா மெதுவா. வாமா வாங்கப்பா. பாத்து வாங்கம்மா. பாத்து வா தமன்னா. மெதுவா கூட்டிட்டு வாங்க. பாத்து வாங்க. பசி வேற வயித்து கில்லுது. காலையில டைம் ஆயிடுச்சுன்னு சாப்பிடாம வேற வந்துட்டோம். இன்னும் 2 சிவனடியாரை பார்த்து கூட்டு போகணும். காட்டுல வேற சாப்பிட எதுவும் கிடைக்காது. ஐயோ, வர அவசரத்துல ஒரு பிஸ்கட் பேக்கெட் கூட வாங்காம வந்துட்டோம். சிவனடியார கூட்டின்னு வர்றது முக்கியம் இல்ல. அவரை விஜயரத சாந்தி பூஜை குறிச்சிருக்கிற நேரத்துக்குள்ள கூட்டின்னு வரணும். அதான் முக்கியம். தர்ஷினி, அது கூட தெரியாத முட்டாள் இல்ல நானு. ராணி எதையோ பேக்ல வச்சால, ஒருவேளை சாப்பாட்டை வச்சிருப்பாளோ? அவளே நம்ம மேல ஏற்கனவே கோவத்துல இருக்கா. அவ எங்க அக்கறை காட்ட போறா? ரொம்ப பசிக்குதே. சரி, ஏதாவது வச்சிருப்பாளான்னு எதுக்கும் செக் பண்ணி பாப்போம்.
ராணி என்னதான் என்கிட்ட சண்டை போட்டாலும் நான் சாப்பாடு இல்லாம பசியில தவிக்க கூடாதுன்னு சாப்பாடு எனக்கு தெரியாம கட்டி வச்சிருக்கா. ராணி, விதி நம்மளை சேர்த்து வச்சிருந்தாலும் இந்த பிறவியில எனக்கு பொம்மி மட்டும்தான். என்ன மன்னிச்சிரு ராணி. நீ என் மேல காட்டுற அக்கறைக்கு நன்றி. தம்பி, ஐயா, ரொம்ப பசிக்குது. பசிக்குதா? நாம ஏற்கனவே பசியில இருக்கோம். இருக்கிற சாப்பாட்டையும் கொடுத்துட்டா நாம என்ன பண்றது? என்ன தம்பி யோசிக்கிற? ஐயா, இல்ல, எனக்கும் ரொம்ப பசிக்குது. அதனால நீங்க பாதி நான் பாதின்னு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாமா? இந்தாங்க இந்தாங்க ஐயா. ஏய், ஒண்ணு நீ சாப்பிடு, இல்லன்னு சொல்லு. அதை விட்டுட்டு பிச்சைக்கார மாதிரி உன் எச்சி சாப்பாடை கொடுத்தா நான் வாங்கிக்குவேன்னு நினைச்சியா? ஐயா, நானே ரொம்ப பசியில இருக்கேன். சரி, பாவமாச்சேன்னு பாதி கொடுத்தா நீங்க ரொம்ப திமிரா பேசுறீங்க. உங்களுக்கு எல்லாம் பாவம் பார்த்த பாருங்க, என்ன சொல்லணும்? என்ன மன்னிச்சிருங்க, நான் பசியில ஏதேதோ பேசிட்டேன். சரி, இந்தாங்க, நீங்களே சாப்பிடுங்க.